ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய கீ மாய்ஸ்சரைசர் தான் செய்ய போகிறோம். இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு செம்பு எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய் மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டேன். சில் வாட்டர் வச்சுக்கிட்டேன். அந்த சில் வாட்டரை 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா அந்த தாம்பலத்தில் வச்சு நல்லா சுற்றி சுற்றி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல க்ரீம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி இருந்துச்சு. வேஸ்ட்டு வாட்டரை வந்து திரும்ப இன்னொரு கண்டெய்னரில் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு மேலே நான் இதை வாஷ் பண்ணேன். பார்த்திங்கன்னா 100 டைம் வாஷ் அப்படின்றதுனால வேண்டி கவுண்டிங் பண்ணிக்கிட்டே ஒரு 100 வாஷ் பண்ணினேன். பண்ணும்போது அந்த நல்ல க்ரீம் நல்ல பஃபியாக வந்துச்சு. ஆனால் ஷோல்டர் கையெல்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அந்த காலத்தில் வந்து ராணிங்க எல்லாம் இதை செஞ்சு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் போட்டிருந்தாங்க, நிறையா பார்த்தேன். சரி, இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறதுனால நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான் பார்த்தேன். ஆனால் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக நல்ல க்ரீமியாக வந்துச்சு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. சரி, நம்ம இதை சாதாரணமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா சாதாரண நெய்யை போட்டு நம்ம சும்மா ஜஸ்ட் கையில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். அதனுடைய ஷைனிங்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நான் கையில் சும்மா அப்பப்போ இது மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 50-60வது தேய்ச்சதுக்கு பிறகு சும்மா கையில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தேன். உண்மையிலுமே பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் போல இருக்குது. இதை நம்மளும் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படி சேஞ்சஸ் வரப்போ நான் உங்களுக்கு திரும்ப இதே மாதிரி போடுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெகுலராக போடுங்க. கண்ணுக்கும் கீழே இருக்கக்கூடிய கருவளையம், நம்ம மூஞ்சில் ஏதாவது சின்ன சின்ன கருப்பெல்லாம் இருந்தால் கூட மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை நம்பிக்கையோடு செய்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.